வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் நல்லா ரேஷன் அரிசியில் சுட்ட மெது இட்லி, அதுக்கு உடச்ச கடலையில் அரைச்ச ஒரு தண்ணி சட்னி. வானலில் எண்ணெய் ஊற்றி பூண்டு இஞ்சி போட்டு அது அதை 2 பரட்டு அதோட 2 பச்சை மிளகாய் போட்டு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உடச்ச கடலை போட்டு இந்த சூடில் இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இட்லி சட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன பீஸு புளி போட்டுக்கிறேன். இந்த மாவு ரேஷன் அரிசியில் மிக்சியில் அரைச்ச மாவு. இது ரேஷன் அரிசியில் மிக்சியில் அரைச்சா மாவு. இது ஒரு 2-3 பேருக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப புளிக்க தேவையில்லை. நம்ம வறுத்து வச்சது ஆறி இருக்கும். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அதை நல்லா வதக்கி அதோட காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் ஊற்றி அதுக்கு நான் உப்பு போட மறந்துட்டேன். கொஞ்சம் உப்பை போட்டு தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸி கழுவுன தண்ணி இது நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். இந்த தண்ணி போதும் அப்படின்னா விட்டுடுங்களாம். இல்லாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேர் புளி போட மாட்டாங்க. இதில் ஒரு தடவை நீங்கள் புளி போட்டு அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுட சுட இட்லியில் இந்த சட்னியை தாராளமாக ஊற்றி அந்த கருவேப்பிலையோடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.